விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது பயிற்சி பலன் 2025 விருச்சிக ராசி. அதாவது பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆனார். இதனால 1.5 வருஷத்துக்கு ராகு கேது பயிற்சி இருக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராகு கேது பயிற்சி நடக்கும். இப்போ இந்த 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது, நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ராகு அப்படிங்கிற 2 கிரகம், ராகு கேது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள், அதாவது சொந்தமா ஆட்சி வீடு இல்லாத கிரகங்கள். அதாவது ரிவல்ஸ், அதாவது பாக்கி இருக்கக்கூடிய 7 கிரகமும் வலது பக்கமா பயிற்சியான இந்த ராகு கேது மட்டும் இடது பக்கமா பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள். இப்ப இந்த ராகு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறவர் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடம் சம்பந்தமான ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருப்பார். அந்த இடம் சம்பந்தமான அனைத்து ஆசைகளையும் தூண்டி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பேராசையை தூண்டிக்கிட்டே இருப்பார் ராகு. ராகுங்கிறது பிரம்மாண்டம், அதாவது பார்த்தீங்கன்னா எதையுமே பெரிதுபடுத்தும், விரிவுபடுத்தும். உதாரணமாக பலூனை சொல்லுவாங்க. ஏன்னா பலூன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், காற்று நம்ம ஊத ஊத விரிவடைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் நம்ம அது வெடிச்சதுன்னு வச்சுங்க, அது 0, அவ்வளோதான், இருந்த இடம் தெரியாமல் போய்ட்டுடும். ஏன்னா ராகுவுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா வட்ட பூஜ்ஜியம், எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடியும். அப்போ இது ராகுங்கிறது ஒரு நிலையில்லாத பலனை தரக்கூடியது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகு திசைலாம் நடக்கும் பொழுது அப்போ ராகு திசையில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் எல்லாம் அசையா சொத்து மேலே போடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகு திசை முடியும் போது அது இல்லாமல் போய்ட்டுடுங்கிறதுனால அசையா சொத்துல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் வரக்கூடிய வருமானம், ராகுவால் வரக்கூடிய வருமானம் எல்லாமே அதை ஸ்டாண்டர்டான பொருள் மேலே முதலீடு செஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு பயன்படும், இல்லைன்னா அது பயன்படாது. ராகுங்கிறது அந்நியர்கள் வெளிநாட்டில் போய் ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேணும். அந்நியர்களோட தொடர்பு, அந்நியர்கள் சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ராகுவுடைய அனுகிரகம் வேணும். ஏன்னா ராகு அதுக்கு தான் காரகத்துவம். நவீன தொழில்நுட்பம் எல்லாமே, எலக்ட்ரிஷியன், மின்சாரத்துலேருந்து போக்குவரத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவுடைய கண்ட்ரோலில் வரக்கூடியதான். அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நோய், கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, இது சம்மந்தமாக நோய் வருது பார்த்தியா பார்த்தீங்களா, அந்த மாதிரியான எல்லா விதமான அந்த நோய் கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத வைரஸ், பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கு காரகத்துவம் ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஆவி உலக தொடர்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யங்கள், பில்லி சூனியாவல், இந்த மாதிரியான விஷயம், பிளாக் மேஜிக், இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் ராகு தான். ராகுவுடைய அதிதேவதையாக பார்த்தீங்கன்னா காளியை சொல்லுவாங்க. காளியை வழிபாடு செய்யும் பொழுது ராகுவோடைய கெடுபலன்கள் குறையும். அதே போல் பார்த்தீங்கன்னா கேது இதுக்கு நேர் ஆப்போசிட். கேது எதையும் தடுக்கும், சுருக்கும், தடை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா விரக்தி மனப்பான்மை. ராகு எப்படி ஒரு பாவத்தில் இருந்தால் அது சம்பந்தமான ஆசைகளை தூண்டுதோ, கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தமாக விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அதாவது அதை வெறுக்க வைக்கும். எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துடைய பலனை வெறுக்க வைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து தடை பண்ணும், சுருக்கும், அதே போல் விரக்தி மனப்பான்மை கொடுக்கும். கேது ஒரு பாவத்தில் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான தடை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அதிதேவதையாக விநாயகரை சொல்லுவாங்க. விநாயகரை வழிபாடு செய்கிறது என்னன்னா அனைத்து தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா விநாயகர். அப்போ விநாயகர் வழிபாடு செஞ்சால் போதும், கேதுவுடைய தடைகள் அனைத்தும் நீங்கும். கேது தான் மத நம்பிக்கை, மதவாதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா சித்தர்களில் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா கேது தான். அதாவது ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் வெளி உலகத்துக்கே தெரியாது. அவங்க உள்ளுக்குள்ள ஆன்மீகத்தில் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட சித்தர் நிலையில் இருப்பாங்க, ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. அதுதான் கேது. அப்போ உண்மையான ஆன்மீகம், கடவுளை என்ன பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படிங்கிறதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது தான். ஒருத்தர் வந்து பிறப்பு இல்லாமல் இறைவனை போய் அடையணும்னா அதுக்கு கேது தான் காரகத்துவம். அப்போ பிறப்பு பூமியில் உள்ள வாழ்க்கையை இது பொய், இது நிலை இல்லாதது, மாயைன்னு வெறுத்தா மட்டும்தான் ஒருத்தர் பிறப்பில்லாத இடத்துக்கு போய் சேர முடியும். அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது. ஆக இப்படிப்பட்ட ராகு கேதை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வரார் ராகு. அதுவும் குருவுடைய பார்வையில் வரார். அதை விட யோகம்.
பொதுவா ராகு நாள்ல இருப்பது நன்மை. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம். அதே போல பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வாகனம் நவீன வாகனங்கள், புதுசாக வந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் அதாவது பூமியை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வீடு வாங்கி விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கும். ஏன்னா ராகு விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும், 10வது குருவோடைய பார்வை இருக்கு. அப்போ பாசிட்டிவான பலன்களை ராகு நன்மையான பலன்களை அதிக அளவு செய்வார். அப்ப வீடு நிலம் வாகனத்துக்கு சம்பந்தமான யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நாளில் ராகு இருக்கிறது அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அசையா அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க இல்லையா டிரான்ஸ்போர்ட், அந்த தொழில் செய்பவர்களுக்கு யோகம். இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். ராகு இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு பலனை தரப்போகிறார். 1.5 வருஷமும் யோக பலன்கள் தான். கேது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 1.5 வருஷமும் 10ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னா 10ஆம் இடங்கிறது என்னன்னா தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு பாவியாவது இருக்குன்னா பாவி கேது அங்கே இருக்கார், அதுவே பெரிய யோகமா. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கார். சிம்மங்கிறது அரசு வீடு. கேது அங்கே இருக்காருன்னா அரசியலில் ஒரு பதவி, பொறுப்பு, அரசியலில் வெற்றி, இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில் பெரிய ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆன்மீக துறையில் புனித நதிகளில் நீராடுதல், அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துங்கிறது கர்மஸ்தானம். அங்கே கேது இருக்கார் அப்படின்னா பெரிய புண்ணிய நதி, காசி யாத்திரா, இந்த மாதிரியான பெரிய யாத்திரைகள்லாம், மலை ஏறக்கூடிய அமைப்பு, ஆன்மீகம் சம்பந்தமான பயணம் செய்து பெரிய மகான்களுடைய தொடர்பு, அதே போல் ஜீவ சமாதிகளை சென்று அடைந்து அவர்களுடைய அருளாசி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யும். தொழிலில் மட்டும் போட்டி பொறாமைகளை, தடைகளை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு விநாயகரை திங்கக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடை, தொழில் சம்பந்தமான தடைகள், பிரச்சனைகள் விலகும். மாமியார் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது கேது, அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது ஆன்மீகம் சம்பந்தமாக வரும், மருத்துவத்துறை சம்பந்தமாக வரும், நிர்வாகத்துறை சம்பந்தமாக புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னா ஜீவனாம்சம், ஏதாவது தொழில் செஞ்சாதான் அந்த பூமியில் வாழ முடியலையா, அந்த தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அமைப்பு, ஆன்மீக சம்பந்தமான தொழில், மருத்துவம், இந்த மாதிரியான ஏதாவது தொழில் அமைப்பு ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறதுனால. அப்போ ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நன்மையை தான் தரப்போகிற அமைப்பில் இருக்குது. இப்போ உங்களுக்கு யார் பெனிஃபிட்டாக இல்லை அப்படின்னா குரு வந்து அஷ்டமத்தில் விட்டுருவார். ஆனால் 2ஆம் இடத்தை 7வது பார்வை பார்க்குறாரு. இருந்தாலும் கூட 8ல் வாலி பட்டமிழந்தான்கிற அஷ்டம குரு. அப்போ அந்த அஷ்டம குருவோடைய பலனை வந்து ஓரளவுக்கு கெடுபலனை குறைச்சி நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அதிலும் குறிப்பாக நாளில் இருக்கக்கூடிய ராகு குருவுடைய பார்வையோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக வாழ்க்கை, 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ எதுக்குமே பெருசாக அலட்டிக்காமல் எல்லா காரியங்களிலையும் வெற்றியும் சக்ஸஸும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.